ஹாய் நண்பா, பிக் பாஸ் சீசன் 7ல் இந்த வாரம் நடைபெற்ற டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு டாஸ்கில் யார் யார் எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்காங்க, ஸோ யார் இந்த போட்டியில் வெற்றி பெற்று ஃபைனலுக்கு போயிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இறுதியாக நடைபெற்ற டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு 5 பாயிண்ட் கொடுக்கப்படும் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. அதாவது டிக்கெட் டு ஃபைனலி அப்படின்றதுக்கான ஒரு போர்டு வந்து வச்சுருப்பாங்க. அந்த போர்டை தாங்கி பிடிச்சிக்கிட்டு யார் கடைசி வரையுமே கீழே விழாமல் பார்த்துக்கிறாங்களோ அவங்க தான் அந்த போட்டியாளரோட வின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வெளியேறியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து கடைசியாக ரவினா மற்றும் விஷ்ணு இந்த 2 பேர் தான் வந்து இருந்தாங்க. ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு கையை எடுத்ததுக்கப்புறம் ரவினா தான் இருந்தாங்க. ஸோ ரவினாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் வந்து கிடச்சிருந்தது. இருந்தாலும் ரவினாவுக்கு டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட் வந்து கிடைக்கல. இதனை தொடர்ந்து யாருக்கு கிடைச்சது, யார் யார் எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்காங்க, யார் ஃபைனலுக்கு போயிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது இந்த வாரம் நடைபெற்ற டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கோட முடிவில் ரவினா 7 பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்க. மணி வந்து 6 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. மாயா, பூர்ணிமா, தினேஷ் மற்றும் நிக்சன் இந்த 4 பேருமே 4 பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்க. விசித்ரா 3 பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்க. விஷ்ணு இறுதிப் போட்டியில் 3 பாயிண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இறுதிப் போட்டி முடிவில் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்க. இதன் மூலம் டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்கில் அதிகமான பாயிண்ட் எடுத்து விஷ்ணு முதல் ஆளாக டைரெக்டாக ஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க. இருந்தாலும் இந்த சீசனில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. முதல் ஆளாக விஷ்ணு ஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீசனில் யார் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.